ஏம்மா, என்னம்மா? ஏம்மா, தண்ணி எடுக்காம வந்து உட்காந்துட்டேம்மா. ஒரு வழி தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து தந்துடா. நீ விளக்குமா, நான் போய் வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. அப்படியே அந்த கூடையில பாத்திரம் கிடந்துல, அதை அவ்வளோத்தையும் செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு அந்த கூடையும் எடுத்துட்டு வந்துரு, பாத்திரம் அடக்கி போடாதுக்கு. சரிம்மா. ஏம்மாடி சந்திரு? வாங்கக்க. பாத்திரம் விளக்குறியம்மா? ஆமாக்க. பரவாயில்ல, பாத்திரம் விளக்கி சோறை பொங்கி வச்சுட்டு வேலைக்கும் போயிருத, உங்க அம்மைக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம. ஆமாக்க. பிறகு வயசான காலத்துல அவிய உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாவ, அதை நானே செஞ்சு வச்சுட்டு போயிருவேன் பார்த்துடுங்க. அது இருக்கட்டும், நீ இங்க பாத்திரத்தை விளக்குதா, அங்க ஊர்ல என்னன்னா உன் குடும்பத்தை கழுவில ஊத்துதாளுவோ? ஏக்கா, என்ன சொல்லுதியே? ஆமாம்மா, ஊர்ல இப்படிதான் பேசுதாளுவோ. என் குடும்பத்தை பத்தி ஊர்ல என்னக்கா பேசுறவ, அதை சொல்லுங்க. எம்மாடி, உன் மருமவா 2 நாளா வீட்டுக்கு வந்துட்டு போறாள்ல, அது ஒன்றும் என் மருமவா இல்லை. மேலே சொல்லுங்க. நீ இல்லைனாலும் உன் பையன் அவ்வளோதானே கட்டியிருக்காமா. உன் மருமவா 2 நாளா வீட்டுக்கு வந்துட்டு போறத ஊருக்குள்ள என்ன திரும்ப பேசுதல்வோ? செந்திரு தான் வர சொல்லியிருப்பா. ஏனி அவ்வளவுதான் பையனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவா. இதெல்லாம் சும்மா நடிப்பு, ஊருக்குள்ள சும்மா நடிச்சுக்கிட்டு தெரியுதா? மருமவளையும் மவனையும் வெளியே வச்சிருக்க மாதிரி இன்னும் 2 நாள்ல வீட்டுக்குள்ள சேர்த்துருவா பாருங்க அப்படின்லாம் பேசுதாளுவோ? இத ஊருக்குள்ள யாருக்கா பேசுறா? ஏட்டி காசிகனி, உனக்கு வேற வேலையே இருக்காதட்டி. காலையில முழிச்சும் முழிக்காமலேயே என் மொவட்ட என்னட்டி சொல்லிட்டு இருக்கா? ஐயா சீத்தலட்சுமியக்க, நீங்க இப்ப வந்திய? நான் வர்றது இருக்கட்டும் டி. ஊருக்குள்ள என்ன எவா பேசுனா என்ன, அதை எதுக்கு என் மொவட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா? இங்க பாரு சந்திரி, நீ ஒரு பிடிவாதக்காரி. அது மட்டும் இல்லாம நீ சொல்ல இருந்து தவற மாட்டா. அது எனக்கு தெரியும், ஆனா அந்த ஊருக்குள்ள எவளுக்கும் தெரியாது பத்தியா? 2 நாளா அந்த பிள்ளைங்க வந்துட்டு போகுது பத்தியா? கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாளுவோ ஊருக்காரிலுவோ. அதுக்கப்புறம் முந்தா நாள் கூட நீ வீட்டுல இல்ல, காலையில வந்த பிள்ளை சாயந்தரம் தான் போச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுதாளுவோ. அதங்க யாரு பேசுதா? பேசுறவ மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிடுதேன். நமக்கு எதுக்குமா வம்பு? உன் மருமவளை நீ வீட்டுக்குள்ள எடுத்தா எனக்கு சந்தோஷம் தான். ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவோ, அது எதுக்கு நமக்கு? சரி, நான் வாரேனம்மா. என்ன காசிகனி, வந்த வேலை முடிஞ்சதா? ஏக்க, ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லலாமேன்னு வந்தேன். நீ நல்லதுன்னு சொல்லண்டா, ஆணியே பிடுங்க வேண்டாம். இந்த இடத்த விட்டு காலி பண்ணம்மா. ஊருக்குள்ள பேச்சு நடக்கு இப்படி. யாரு என்ன பேசுவான்னு எங்களுக்கு தெரியும். நீ வெளியே போ. சரிக்கா, வாரேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். நாளை பின்ன கை காது மூக்கு எல்லாம் வச்சு பேசிடக்கூடாது பத்தியில ஊருக்காரவியோ, அதான் ஒரு எட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாரேன். அப்புறம் எம்மாடி, வேண்டாம், உங்க அம்மா இருக்காவோ, நான் உனக்கு பரவு சொல்லுதேன். அம்மா குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே கங்கணத்தை கட்டிட்டாலே வருவ போல. உனக்கு என்னட்டி மரச்சாப்புல உட்காந்துருக்கா? ஊருக்குள்ள யார் என்ன பேசுனா என்ன, நம்ம பொழப்ப பாப்போம். எம்மா, எல்லாம் நீ கொடுக்குற செல்லண்ணா. அன்னைக்கு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணது உனக்கு நினைவில்லையோ? இப்ப பாரு, ஊருக்குள்ள என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாச்சு. இருந்த கொஞ்சம் நிம்மதியும் போயிருச்சு. இனிமே என்னத்தெல்லாம் கெடுக்கலான்ட்டு இருக்கியே? ஏட்டி, எவ்வளோ என்னமோ சொல்லுதானு அதை நம்பிக்கிட்டு நீ இப்படி ஆடுதியா? யாரும் என்னமோ சொல்லல, ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சாச்சு. என்னமா அந்த பிள்ளைங்க வரக்கூடாது, வந்துச்சுன்னா என் முடிவு வேற மாதிரி இருக்கும். ஏட்டி, ஏண்டையா ஆடுதா? நீ அதை நேரம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லு. சி, நானாவது அவகிட்ட பேசுறதாவது. அம்மா, நீ நச்சு உன் மருமவளாச்சு. நான் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டோம்ல, யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு. பிறகு நான் என்னத்துக்கு பேசணும்? நீயே சொல்லு. என்னமே என் வீட்டு வாசல் மிதிக்காதன்னு அந்த பிள்ளை மூஞ்ச பார்த்து நீயே சொல்லு. எவ்வளவு ஒருத்தி தெருவுல போற ஒருத்தி வந்து சொல்லிட்டு போறான்னு அதை பிடிச்சுக்கிட்டு நீ சாமி ஆடுதானே? ஏட்டி, அந்த பிள்ளை வேற யாருமா? உன் மகனை தானே கல்யாணம் பண்ணிருக்கு, உனக்கு மருமவ தானே. யாரும் எனக்கு மகனும் கிடையாது, மருமகளும் கிடையாது. ஏட்டி, என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் நீ 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? 10 மாசமா ஒரு கல்ல சுமந்து நினைச்சுக்கிட்டேன் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு. அவன் எனக்கு நீ பிள்ளையும் கிடையாது, எவனும் எனக்கு மருமகளும் கிடையாது. சொல்லி வை. அம்மாச்சி, நான் வந்தாச்சுல்ல. துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம விலகுனாலும் அந்த துஷ்டு நம்மள விட மாட்டுக்கு. எந்த ஜென்மத்துல யாருக்குதான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. இந்த பாடுபடுறேன். அம்மாச்சி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? மகாராணி கேக்கா உள்ள சொல்லுங்க. ஊருக்குள்ள இப்படி பேசுதாவன்னு சொல்லுங்க. என்னமே என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு நிம்மதி இல்லம்மா வீட்டுல. அம்மாச்சி, என்னாச்சு? எம்மாடி, என்ன ஆகணும்? இல்ல அம்மாச்சி, அத்தை கோவமா போறாங்களே, என்னாச்சு? அவளுக்கு என்ன, ஊர்ல யாரு என்ன சொன்னாலும் நம்பிட்டு இப்படிதான் சாமி ஆடுவா. இப்ப நீ இன்னைக்கு நேரிலேயே பாத்துட்டியா? உன் அத்தைக்காரி குணம் இதுதான். கண்ணால காண்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யுங்கிறது அவளுக்கு தெரியாது.
அவ பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னு பிடிவாதமா இருப்பா. அப்படி ஒரு பிடிவாதக்காரி. என்னாச்சு அம்மாச்சி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வேற என்னம்மா, எல்லாம் அந்த காசிகனிடா. ஆமா, ஊர்ல அது பேசுதாவோ, தெருவுல இது பேசுதாவோன்னு 1க்கு 2 என் மொவாட்ட 10 வச்சுட்டு போயிட்டல்ல. யார் அந்த காசிகனி பாட்டியா? அவளேதான். ஊருக்குள்ள எந்த குடும்பம் நல்லா இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. இதே வேலையாதான் அலைவா. வேற பொழப்பே இருக்காது போல. அவ சொல்ல கேட்டுக்கிட்டு தான் என் மொவன் இந்த ஆட்டம் ஆட்டிட்டு போறா. அந்த காசிகனி பாட்டிக்கு ஒரு நாள் இருக்கு. வசமா ஆப்பு வச்சு விடுதேன் பாருங்க. சரிம்மா, எதுக்கு காலையிலே வந்திருக்க, என்ன விஷயம்? அம்மாச்சி, நேற்று கடைக்கு போனோமா, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். அதான் போட்டு அத்தை வேலைக்கு போயிருப்போம் நினைச்சு வந்தேன். பார்த்தா மாட்டிக்கிட்டேன். எம்மாடி, அவனுக்கு 10 மணிக்கு தான் போவா பார்த்துக்க. அம்மாச்சிக்கு துணி எடுத்திலாக்கும். என் பேரன் தானே எடுத்தான். நல்ல கதையா இருக்க. உங்க பேரனா? ஏன் நான் எடுத்தா வாங்கி போட்டுக்க மாட்டீங்களா? அப்படி இல்லம்மா, என் பேரன் தான் எனக்கு அடிக்கடி சேலை துணிலாம் எடுத்து தருவான். அதான் கேட்டேன். நீங்க நினைக்க மாதிரி இது உங்க பேரை எடுக்கல. அதுவும் இது சீலை கிடையாது, வேற ஒரு ட்ரெஸ். என்னன்னு சொல்லுங்க பாப்பா. சீலை இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நாளா என் பேரண்ட்ட குளிர்து ஒரு சொற்று கேட்டுட்டு இருந்தேன். சொற்று தானே? ஐயோ அம்மாச்சி, சொற்ற இல்ல, ஒண்ணும் இல்ல. வாங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இம்மாடி, என் மொவா இருக்காளே. ஐயோ அம்மாச்சி, அத்தை கோவெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு கடுகடுன்னு தான் இருக்கும். அப்புறம் தன்னால கரைஞ்சிரும். நீங்க வாங்க போவோம். சரி, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு இந்த பயலால. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டதுக்கு நல்லா இருக்கு ஊருக்குள்ள எனக்கு மதிப்பு. ஹலோ சந்திரு, ஏன் கோவமே இருக்கா? தரவு என்னக்கா பண்ண சொல்லுதா நீ? ஏட்டி ஏன் தலையும் சொல்லாம வாழும் சொல்லாம குதிக்கி? ஏன் அம்மா எப்படி இருக்கா? அம்மைக்கு என்ன நல்லா இருக்கா? ஏட்டி ஏன் கடுகடுன்னு இருக்கா, என்னன்னு சொல்லு. அதான் நான் ஒன்று பெத்து வச்சிருக்கேனே, அந்த பெத்தது ஒன்று கூட்டிட்டு வந்துச்சே, அதாலதான் எல்லா பிரச்சனையும். ஏன்டி என்னாச்சு? என் பாட்டுக்கு சேவனின்னு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன்க்கா. இந்த ஊருக்குள்ள என்னெல்லாம் பேசுதளவு தெரியுமா? ஏட்டி என்ன பேசுனவ? இல்லக்க, நான் வேணுகுண்டு என் மவனையும் அந்த பிள்ளையும் நான் ஒதுக்கி வச்சிருக்கேனாமா. மறுபடியும் வீட்டுக்குள்ள எடுத்துருவானா 2 நாள்ல. அப்படி இப்படி நடிச்சுக்கிட்டு திரியிறானா, மினிக்கிட்டு திரியிறானா, அப்படி இப்படின்னு பேசுறாளுவக்கா. ஏட்டி இது உனக்கு யார் சொன்னா? யாருக்கு சொல்லணும்? ஊர் முழுக்க இந்த பேச்சு தான் நடக்குதான். இந்த பையலை பாருக்க, அவனை அப்பா இல்லாம வளர்த்து நான் ஒரு ஆளாக்கி படிக்க வச்சு என்ன நிலைமையில கொண்டு என்ன நிப்பாட்டி இருக்கான்னு பாருக்க. அவனுக்கு ஏதாவது குறை வச்சிருப்பேனா? எம்மா எனக்கு இது வேணுங்கும்தி நான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். எனக்கு என்ன பேர் வாங்கி வச்சிருக்கான் பாரு, ஊருக்குள்ள நடிச்சுக்கிட்டு திரிகிறானா. ஏட்டி எதுவும் கவலைப்படாத, நான் பூரணி அங்க அனுப்பி வைக்கிறேன். பூரணி எதுக்குக்க? ஏட்டி கிறுக்கி, பூரணி என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நாத்தனார் முறை தானே வரும். நான் எனக்கு மருமவளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா நாத்தனாரு கொத்தனாருன்னு இருக்க? ஏட்டி கிறுக்கி, நான் சொல்றத முழுசா கேளு. ஏட்டி அண்ணியாரும் நாத்தனாரும் எப்பயும் எலியும் பூனையும் தான். நான் பூரணி அங்க அனுப்பி வைக்கிறேன். மற்றதெல்லாம் பூரணி பார்த்துப்பா. உனக்கு என்ன என்னமோ அந்த பிள்ளை இந்த வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது, அப்படிதானே? பூரணி இருக்கிற வரைக்கும் எப்படி வரான்னு நானும் பார்க்குறேன். நீ உன் பாட்டுக்கு கவலைப்படாம வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா இரு. ஏக்கா என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாதுக்கா. இனி அந்த பிள்ளை என் வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாது. நான் எல்லாம் பூரணி கிட்ட சொல்லி அனுப்புறேன், நீ கவலைப்படாம இரு. சரிக்கா.